வந்து ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்கிறேன். அந்த விதத்தில் ஸ்ரீகணேஷ் வந்து இந்த கதை சொல்லும்போது ஃபஸ்ட்டு எனக்கு நிறையா கேள்விகள்லாம் இருந்தது. ஏன்னா இங்கே எல்லாரும் பேசும்போது ஏழை, பணக்காரன், நடுத்தர வர்க்கம், வசதி படைத்தவர்கள் அனைவருக்கும் ஒரு கனவு வீடு என்று சொன்னாங்க. உண்மைதான். அந்த வீடு எல்லாரையுமே கட்ட முடியுமான்றது தெரியாது. அது கனவாகவே இருந்து மறைந்து விடுவார்கள். இது வந்து எப்படி எல்லாருக்கும் வீடு கட்டணும்னு ஆசை இருக்கா? ஏன்னா வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலங்களில் வீடு இருந்தால் தான் என்ன, வாடகை வீட்டில் இருந்தானே, சொந்த வீட்டில் இருந்தானே, ஒரு வீடு இருக்குது, அது நிம்மதியாக வாழ்ந்தாலே போதுமே அப்படி நினைக்கின்ற காலம் கூட உண்டு. நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க, என்ன சார் சார் நீங்கள் வீடு விற்கிறீங்களாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சரி வீடு விற்கலை, அந்த வீடை வந்து பெருசாக இடிச்சு கட்டுறேன், இது கூட தெரியாத வீடை விற்கிறீங்கன்னு கேட்டாங்க. வீடில் வந்து ஒரு சென்டிமெண்ட் அட்டாச் பண்ணி இங்கே வந்து சொல்லியிருக்காங்க எல்லாரும். அப்கோர்ஸ் when you build a home, அது முதல் முறையாக உழைத்து சம்பாதித்து கட்டுகின்ற இல்லத்தை பெருமையாக பார்க்க வேண்டிய சூழல் அனைவரும் இருக்கணும்னு வந்து எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளும் கிடையாது. ஆனால் நான் கேட்ட ஒரே கேள்வி, ஸ்ரீ இது வந்து ரீச் ஆகுமா? எல்லாருக்கும் வீடு கட்டணுன்ற ஆசை இருக்கா? இல்லாட்டி சம்பாதிச்சு நல்லா இருக்கணும், குழந்தை குட்டியை நல்லா இருக்கணும், முன்காலம் நல்லா இருக்கணும், சேமித்து வைக்கணும்னு நினைப்பாங்க, வீடு கட்டணும்னு நினைப்பாங்களா என்று ஒரு கேள்வி தான் வந்தது. ஆனால் இந்த படத்தில் வந்து நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து I felt yes. I think a home, a roof above the head is compulsory in a must. அது வந்து இங்கே வந்து இன்றைக்கி தான் அருணை பற்றி ராம் சார் சொல்லும்போது எல்லாருமே அதே பாதையில் தான் வந்துருக்கு. வானத்தில் நட்சத்திரம் நம்ம வந்துடும். உழைத்து கஷ்டப்பட்டு இந்த கஷ்டத்தை உள்ளடக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. அருணை பற்றி சொல்லும்போது அருண் வந்து இந்த மேடையில் நான் போன பிறகு அனௌன்ஸ் பண்ணுவார். இந்த மாதிரி அவர் அடுத்த படத்தை கதாநாயகனாக நடிக்கிறதுக்காக தான் நீங்கள் ஷேவ் பண்ணிட்டு க்ளீன் ஷேவோட வந்ததுக்காக நான் நினைக்கிறேன். மனசில் படுது. அது தேவயானி இயக்கத்தில் நடிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு படம் ஒத்துக்கிட்டாரு. தேவயானி இயக்க சாக்கி டாக்கீஸ் வந்து தயாரிக்க நானும் சித்து நடிக்கிறதா ஒப்புதல் அளித்து விட்டோம். அதனால் அது பண்ணுவார நம்பிக்கையோடு தான் நான் பேசுகிறேன். நான் தேவயானி டைரக்டர் வேறு ஆகிட்டாங்க.